ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் பாண்டா வைட்டி சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து விளாடு போடுங்க போகிறோம், கேம் ப்ளே பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதனால் வந்திருக்கோம். அதை உள்ளே போயிடுச்சு கைஸ், போயிட்டோம். நான் மட்டும் ஆப்பப்லாம் பண்ண மாட்டோம் கைஸ், எப்பயுமே அதே ட்ரெஸ் தான் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சம் செட்டிங்ஸ் அதை உள்ளே போயிட்டு இருக்கு. நீ கேம் ப்ளேன்னு சொன்னதுனால நான் லூனு ஃப்ளாங்கஸ் போட போகிறேன். போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். உள்ளே போயிடுச்சு, உள்ளே போயிட்டே இருக்கு. அவன் தான் கிஸ் கட்டு எடுக்கணும். என்ன கண்ணு எடுக்கிறேன்னு பார்க்கலாம். ஹிந்திக்காரன் என்ன கண்ணு எடுக்கிறான்னு தான் பார்க்கலாம். என்ன கண்ணு எடுக்கிறான்னு தெரியல. தாம்சனும் இது ஒருத்தருக்கான் ஃபேமஸும். அது அவனுக்கானா அது எது எடுத்துச்சான்னு தெரியல. வேறு ஃப்ரெண்டு பிடிக்கிறான் கைஸ். ஃப்ரெண்ட்லாம் ஆகாதுப்பா. நீங்கள் அவங்க இது பார்க்க சொன்னாங்க, அதனால நான் அதை பார்த்துருக்கேன். இது கேம் ப்ளே பார்க்க சொன்னாங்க, அதனால நான் ஃப்ரெண்டு பிடிக்கல கைஸ். பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒன் டாப் அடிக்க சொல்லியிருந்தீங்க. அவன் இந்த கன்று எடுத்திருக்கான். அதனால் அடுத்தவனை நாம் டெசர்ட் ஹீல் எடுத்து அவனை அடிப்போம். தான் நேராக அப்படி வந்துருக்கோம். நம்ம தச்சை போட்டு இப்படி எகிரி வந்துடலாம். அவங்க அப்படியே தரமான ஒரு ஹெட் ஷாட் விடுவான். அவங்க வந்து சும்மா தான் ஸ்டாக் அடித்தேன், ஒட்டா உடம்புல விழுந்துருச்சு கைஸ். சரி விடுங்க அப்படின்ட்டு அடுத்த ரவுண்டு வந்துருச்சு. இந்த ரவுண்டு நம்ம டெசர்ட்டிக்கல் எடுத்துடலாம். எங்கே சரி வர முடியாது. டெசர்ட்டிக்கல் எடுத்தாச்சு கேஸ். இது க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அதான் உள்ளே போயிட்டே இருக்கேன். வந்துட்டோம். அமௌண்ட் கொடுத்துட்ருக்கலாம். இப்போ அவன் அங்கே இருக்கான். எங்கே இருக்கான்னு வேறு தெரியல. இங்கே இருக்கான்னு அங்கே இருக்கானு ஷூட் பண்ணி வேறு காமிச்சிட்டான். அங்கே தான் இருக்கான். நேராக ஓடி வந்தான். நல்ல ஒரு ஷாட் கேஸ். நேராக ஓடி வந்தான். தமான ஒரு ஷாட் வந்துருச்சு கேஸ். இந்த இடத்துல பையன் லைக் போட்டே போயிட்டாங்க கேஸ். இப்போ அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. இந்த ரவுண்டு இந்த பக்கம் இப்போ அங்கே இருக்கோம். நம்ம எப்பயும் போல் வேறு வண்டி போனால் நான் படித்த மாதிரி அவன் அடிச்சிடுவான். இல்லை தச்சப்பட்டு தானே வந்தாச்சு. அவன் இப்பயும் ஃப்ரெண்டு தான் யூஸ் பிடிக்கிறான். நம்ம கிராஷாக அடித்து முடிச்சு விட்டாச்சு கேஸ். அவனை 2 வட்டம் முடிச்சுட்டு 3வது வட்டம் கிராஷாக அடித்து முடிச்சுட்டாச்சு. இப்போ லாஸ்ட் ரவுண்டு அவன் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன் கேஸ். இப்போ வெறியோட அவன் தான் கன்று எடுப்பான். என்ன கன்று எடுக்கிறான்னு வேறு தெரிய மாட்டேங்குது கைஸ். என்ன கன்றா எடுக்கிற கைஸ்? உட்பேக்கர் எடுத்திருக்கான் கைஸ். எப்படி அடி விழுவுதுன்னு வேறு தெரியல. அவன் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். அவன் அங்கேயே அப்படியே நின்ட்டான் கைஸ். அவன் அப்படி இங்கே ரொம்ப அட்டனர் வந்துட்டு பிடிச்சி பையனுக்குள்ளே கதையை முடிச்சு விட்டாச்சு. ஓகே பாய். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நன்றி.